ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தீபன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். இந்த வார்த்தையை சொல்லி பார்த்திங்கன்னா பல நாள் ஆயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 1 இயர் இருக்கும். லாஸ்ட் இயர் December 29th ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் ஆஃப் 2024. தென் பார்த்திங்கன்னா தக் லைஃப் ரிவ்யூ ஒரு ஷார்ட் நான் June 6th போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோ பெருசாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணல. இந்த வருஷம் எங்கேயுமே நீ போகலை அப்படின்னு கேட்டேன்னா போனேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபோன் ரொம்ப ஒரு மாதிரி கோளாறு கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். கேமரா இஷ்யூ ரொம்ப வந்துடுச்சு அண்ட் பேட்டரி இஷ்யூ இருந்துச்சு. அதனால எடுக்கலை. அதுக்கப்புறம் ஃபோன் மற்றதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு தோணலை. ஸோ நெக்ஸ்ட்டு இயர் 2026 ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இந்த வருஷம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா ஸ்மூத்தாக போச்சு. ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய சரௌண்டிங்ஸ் கூட அவுட்டிங் போகிறதுன்னு ஸ்மூத்தாக தான் போச்சு. வேறு 2024 கம்பேர் பண்ணும்போது எனக்கு இருந்த ஃபினான்ஷியலாக நான் லோவாக இருந்ததுக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் ஸ்டேபிளாக ஓரளவுக்கு ஆகிட்டேன். கடன்லாம் இருந்ததில் கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட் இயர் கூட கட்டி தரலாம். அதுக்கு பிளான்ஸ் கரெக்டாக போட்டு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். தென் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன். பட் ஆனால் 2025 அதை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. 2026 ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் ஜான்லேருந்து நம்ம சேனலில் ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ் அண்ட் பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூ, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஆட்டோமொபைல் ரிவ்யூஸில் நம்ம ஓல்டேஜ் விண்டேஜ் கலெக்ஷன்ஸான பைக்ஸு, கார்ஸு. வேறு மூவி ரிவ்யூவில் மோஸ்ட்டாக ஓரளவுக்கு ரேட்டிங்ஸ் எடுக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீ டைமில் எந்த மூவிஸ் எல்லாம் நான் என்னால் பார்க்க முடியுதோ அதை பார்த்து நான் ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். வேறு அடுத்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ரிவீல் பண்ணலாம். நான் நிறைய இப்போதைக்கு கோயம்புத்தூர் சுற்றி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு சபரிமலைக்கு போகிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பொங்கல் முடிஞ்சு எனக்கு கட்டிருக்கு. முடிஞ்சதுன்னா அதையும் லாகாக வேணால் எடுத்து போடுறேன். அட்மாஸ்பியர் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். வீட்டில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் தான் வெளியில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அடுத்த வருஷம் நம்மளோட ஃபேமிலி அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைச்சிட்டு உங்களோட சேவிங்ஸ் பிளானை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 2024 நான் எடுத்த ரெசல்யூஷனில் எனக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு என்னோடய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் ஒரு நியாயமான ஒரு பேலன்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் லித்தியம் அதிகமாக வருது. இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளால் கோல்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சவரம் 1 lakh மேலே இருக்குது. அதுதான் வாங்க முடியாது. பட் ஆனால் நம்மளால் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மாதத்துக்கு ஒரு 200 300 வாங்கினாலும் ஒரு வருஷ கழிச்சிங்கில் அதில் ஒரு 5000 வரும்போது அதில் ஒரு மாதிரி கொஞ்சம் யூஸாக ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு டெப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. தென் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் இயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் விலாகாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். தென் இந்த வருஷம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போனேன். ஒரு 2 மாதம் இன்னமும் தொடர்ந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுவே குவிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த அடுத்த இயர் கொஞ்சம் ஃபிட்னஸாகவும் நல்லா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகணும். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிறேன். நான் கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லி 2025 ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் 2026 என்னோடய கம்பேக் நல்லாயிருக்கும்னு நான் மார்க்கெட்டை நான் ஒரு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் இன்றைக்கி காமன் நியூ இயர் செலிப்ரேஷன் வாட்ச் டவர் கிட்டே கேன்சல் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபீட்ஸ் பார்த்துருந்தேன். ஆர்எஸ்புரமில் எனக்கு என்ன ஒரு நியூஸ்ன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. நீங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணாலும் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு நைட் கொஞ்சம் ஏர்லியராக வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட டிஎன் போலீஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சிரமம் கொடுக்குறாங்கன்னா நியூ இயர் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 2025 விட 2026 உங்களுக்கு மெமரபுளாக இருக்கணும்னு நானும் உங்கள் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பை தீபன் சியூ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் தீபன் ஜெய்கிந்த். Hey bro, எங்க போற? தீபன் சியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போ.